ஹாய் டீச்சர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. 1996 பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய அறிவிப்பாணையை டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. அதில் பாடவாரிய எத்தனை பணியிடங்கள், அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ரிசர்வேஷனுக்கும் எவ்வளோ போஸ்டிங் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு பாடத்துக்கும் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க சப்ஜெக்ட் வைஸ். ஆனால் எஜுகேஷன் ஜிகேக்கு பழைய சிலபஸ் அப்படியே தான் வெப்சைட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எஜுகேஷனுக்கும் சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 8 யூனிட் இருந்துச்சு. இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிலபஸ் அப்படிங்கிற தலைப்பில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்கனவே இந்த ஓல்டு சிலபஸில் கொஞ்சம் கவர் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா யூனிட் 1 பார்த்திங்கன்னா கவர் ஆகுது, யூனிட் 2 பாதி, யூனிட் 3 கொஞ்சம், இவ்வளோ தான் கொஞ்சம் இதாகுது. அப்புறம் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமைனிங் 3rd 10 வரைக்கும் நிறைய புதுசு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா பழைய சிலபஸை விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு 6 யூனிட்டுக்கிட்ட புதுசாக அவங்க எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செலக்ட் ஆனவங்களுக்கும் தெரியும், இப்போ 1 மார்க் 2 மார்க்கில் பார்டரில் வேலை விட்டவங்களுக்கும் தெரியும். இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் பார்ட் தான் ஒருத்தரோட சக்ஸஸை டிசைட் பண்ணக்கூடிய பகுதி. மேஜரில் எல்லோரும் ஈக்குவலாக வந்திருப்பாங்க. நீங்கள் போஸ்டிங் செலக்ட் ஆகி போனவங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 25க்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் மினிமம் 20ஆவது அடிச்சிருப்பாங்க, ஜிகேயோடு சேர்த்து 25 அடிச்சிருப்பாங்க. இவங்க தான் மேக்ஸிமம் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேஜருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி செகண்டாக வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அது போகிற போக்கில் கடைசியாக மேலோட்டமாக பார்த்தா போதும் அப்படிங்கிற தாட் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் மேஜர் எவ்வளோ டெப்த்தாக கேட்குறாங்களோ அதே அளவுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி டீப்பாக டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். 1 மார்க் 2 மார்க்கில் வேலையை விட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். எல்லா கோச்சிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் பழைய சிலபஸ் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் பிஜிடிஆர்பி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மெசேஜ் என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு சிலபஸ் மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு கணிப்பு இருந்துச்சு, அதே போல் மாறி இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இது புது சிலபஸ் தான். இனிமேல் தான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் கவர் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் கேட்டிங்க, இது வரைக்கும் ஆரம்பிக்கலை. இப்போ சிலபஸ் கையில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கட்டாயம் பிஜிடிஆர்பிக்கு அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே போட போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அப்போ எஜுகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டு டயர்டாகவே ஆகிட்டிங்க, எப்போ கிளாஸ் ஆரம்பிப்பீங்கன்னு. நான் ஏன் ஆரம்பிக்கலை அப்படின்னா, இந்த சிலபஸ் வரட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அந்த வேலையை நான் ஆரம்பித்து அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்பயுமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாய்ப்புக்கு பல வருஷங்கள் காத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி அந்த பார்டரில் 1 மார்க் 2 மார்க் விட்டவங்களுக்கு அந்த வழி தெரியும்.
தெரியும். அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்லா படிங்க. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு மேஜருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி பார்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்பு. இதை யாரும் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நம்ம அகாடமியில் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு மட்டும் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் சிலபஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு புக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொந்தமாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. பிஜிடிஆர்பியில் ஈஸியாக பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடலாம். எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. நம்மளால் முடியுங்கிற அந்த தாட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். அதோடு படிங்க. தன்னம்பிக்கை எப்பயும் விட்டுறாதீங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன் அதிகப்படுத்துங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாள் தான் இருக்குது. அந்த 80 நாளையும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக பிளான் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா படிங்க. ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, இதுதான் நம்மளை எப்பயுமே வாழ்க்கையில் உயர்த்தும். எல்லாரும் நல்ல ஹோப்போடு படிங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பிஇஓக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் போயிட்டுருக்கு. பேப்பர் 1 டெட், பேப்பர் 1 பேப்பர் 2க்கு மெட்டீரியல் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பிக்கு இந்த வீக்குக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம். மெட்டீரியல் ரெடி பண்ணுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மெட்டீரியல் ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. எல்லோரும் நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.